இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கடினமான கட்டளையை கடவுள் தரார். அது என்ன கட்டளை அப்படின்னு சொன்னா, எந்தவித மாம்சமா இருந்தாலும் சரி அதை நீங்க ரத்தத்தோட புசிக்க கூடாதுன்னு சொல்றார். மாம்சத்தை நீங்க புசிக்கலாம், ஆனா அந்த மாம்சத்துல ரத்தம் இருக்கக்கூடாது. ரத்தத்தோட அதை நீங்க புசிக்க கூடாது. காரணம், வசனம் சொல்கிறது மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறதா. பாருங்க, அது மனிதனுடைய மாம்சமா இருக்கட்டும், எந்தவித மாம்சமா இருக்கட்டும், அதனுடைய உயிர் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா ரத்தத்துல தான் இருக்குதாம். அதனால நீங்கள் மாம்சத்தை புசிக்கும் போது அதை ரத்தத்தோட புசிக்க வேண்டான்றார். ஒருவேளை அதை நீங்க மீறி புசிச்சிங்கன்னா நீங்கள் சாகவே சாக வேண்டும். அதனால தான் நான் சொன்னேன், ரொம்ப கடினமான ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இன்னொரு இடத்துல கூட அவர் சொல்றார், ரத்தம் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் தான் அந்த ரத்தத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன். அதனால அந்த ரத்தத்தை நீங்கள் புசிக்க கூடாது, குடிக்க கூடாது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் கொடுக்கிறார். அதனாலதான் அந்த பலியெல்லாம் செலுத்துறாங்க. ரத்த பலி செலுத்தப்படும் பொழுது அது பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல ரத்தத்தை குடிக்க கூடாது, புசிக்க கூடாது அப்படின்னு சொன்ன இறைவன் புதிய ஏற்பாட்டு காலத்துல அதை அப்படியே மாற்றி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்றார். அங்க ரத்தத்தை புசிக்க கூடாது, குடிக்க கூடாதுன்னு சொன்ன இறைவன் இங்க அவருடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று சொல்றார். என்னங்க இதுல வித்தியாசம்? எனக்கு அன்பானவர்களே, சாதாரணமான மனிதனுடைய ரத்தத்துல, சாதாரணமான மிருகத்தினுடைய ரத்தத்துல இருப்பது ஜீவன். உங்க உடம்புலையும் என் உடம்புலையும் ரத்தம் இருக்கிறது. இந்த ரத்தத்துக்குள்ள உயிர் இருக்கிறது, இந்த ரத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ரத்தம் போல இயேசுவின் ரத்தம் இல்லை. நம்முடைய ரத்தத்தில் இருப்பது சாதாரணமான ஜீவன், ஆனால் அவருடைய ரத்தத்தில் இருப்பது நித்திய ஜீவன். இதுதான் வித்தியாசம். மனிதர்களாகிய உங்களுடைய ரத்தத்திலும் என்னுடைய ரத்தத்திலும் இருப்பது சாதாரணமான ஜீவன், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருப்பது சாதாரணமான ஜீவன் அல்ல, அது நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இழந்ததின் நிமித்தம், அவன் மூலமாய் மனித குலமே இந்த நித்திய ஜீவனை இழந்ததின் நிமித்தம், மறுபடியும் நித்திய ஜீவனை மனிதனுக்கு கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியில அந்த நித்திய ஜீவனை தன்னுடைய ரத்தத்தில் சுமந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். சிலுவையிலே மரித்தார். அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தம் இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களின் பாவ நிவர்த்திக்காக பரலோகம் கொடுக்கப்பட்ட ரத்தம் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது சாதாரணமான ரத்தம் அல்ல, அந்த ரத்தத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு மாதத்திலும் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரணமான அப்பமும் திராட்சரசமும் இல்லை. அந்த அப்பம் அவருடைய மாம்சத்திற்கு சமமானது, அந்த திராட்சரசம் அவருடைய ரத்தத்திற்கு சமமானது. இவர்கள் இதை தொடர்ந்து எடுக்க 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 மரணம் ஒரு நாள் நிச்சயம் சந்திக்கும். மரணம் சந்திக்கும் பொழுது இந்த மாம்சத்துக்கு தான் அழிவே தவிர இந்த ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் அந்த இரத்தத்தின் மூலமாய் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவர்கள் செய்கிறது பைத்தியக்காரமான காரியம் அல்ல, அதுல தேவனுடைய நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழி, நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படணும், மீட்கப்படணும். ஏனென்று சொன்னால் அவர் ரத்தத்துல தான் நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் இருக்குது. இதை புரிஞ்சவங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. God bless you.